எனது யூடியூப் மானிட்டைசேஷன் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? ரெக்யர்மெண்ட்டை ரீச் பண்ணாமலே எல்லாத்துலயும் டிக் இருக்குதா? அப்ப இனி எல்லாருமே ஏர்ன் பண்ணலாமா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து மானிட்டைசேஷன் இனேபிள் ஆகாமலே மானிட்டைசேஷன் பேஜில் வந்து எல்லாமே டிக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருந்தது. என்னன்னே எனக்கு புரியல. லைக் ரீச் பண்ணாதனே அந்த டிக்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல வந்து ஜஸ்ட் மானிட்டைசேஷன் பேஜ், அந்த ஏன் அப்படிங்கிற பேஜ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டிக் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லா இதுலையுமே. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த எதுவுமே இல்லாம ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவு டு ஜாயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த டிக் ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்த்ததும் நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக நான் யூடியூப் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம்னு நினைச்சேன். யூடியூப் தரப்புல வேற எந்த விதத்திலையும் அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. அதனால நான் டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டிலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு எரரா இருக்கலாம், பக் இஷ்யூவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். அதே மாதிரி ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டிக்கு கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன் தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் அந்த ஷார்ட் வியூஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ், அதுக்கடுத்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிக் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண திடீர்னு இந்த மாதிரி எரர் வந்திருந்ததுக்கு ஸோ அதில் யூடியூப் தரப்பில் கொடுத்துருந்த விஷயங்களை பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல வந்து ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி ஷோ பண்ணிச்சு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு யூடியூப் தரப்பில் வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்ததை பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல டு கன்ஃபார்ம் ஆர் யூ ஹேவிங் an issue with ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு இஷ்யூவை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆமான்னா ஜஸ்ட் இந்த விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் எஸ் try restarting your app and device and see if these will fix this அப்படிங்கிற மாதிரி கொடுத்து otherwise send us a video clip showing what happens so that we can check further அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருந்த விஷயம். இதனால நீங்க வந்து வீடியோலாம் சென்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து என்ன எதுன்னு டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம். பட் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். எந்தவித சேஞ்சஸுமே மானிட்டைசேஷன்ல நடக்கல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் அப்டேட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்க்கும்போது எல்லாருக்கும் பக்காவாக இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா அகைன் ஓபன் பண்ணி பாருங்க. டிவைஸை கூட சொல்றாங்க, பட் டிவைஸ்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை வரலனாலும் இதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ மொபைல்ல வேற இப்பதான் இந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால இந்த இஷ்யூ நடக்கிறதெல்லாம் காமனான ஒரு விஷயம் தான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மானிட்டைசேஷன் இனேபிள் ஆகாத நிறைய பேருக்கு ஷோ பண்றதால மானிட்டைசேஷன் இனேபிள் ஆயிருச்சா, ரெக்யர்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிக்கி கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்தும் நினைக்கிறேன் கைஸ். மற்றபடி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ கூட இந்த இஷ்யூ வந்திருக்கிறப்போ நீங்க யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட் ஷோ பண்றது அண்ட் வந்து அதில் எவ்வளவு ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஷோ பண்றதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக கைஸ் மேக் பண்ணேன். இதை பற்றின டீடைல்ஸ் ஓவரால் சொல்லணும்னு நினைச்சேன். கிளியரா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, எலிமெண்ட்ஸ் இந்த இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மணல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னா அதுலயும் ஜாயின் பண்ணி மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.